இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. இந்த பொடியை வந்து சப்பாத்தி மாவுலேயோ இல்லை தோசை மாவுலேயோ மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல வாசனையானது. ஒன்றே ஒன்று காரம் மட்டும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். மற்றபடி இதில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். பச்சை வேர்க்கடலையும் போடலாம். வறுத்த வேர்க்கடலையில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் நான் வறுத்துருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போதோ இட்லிக்கு தொட்டுக்கும் போதோ நம்ம ஆயில் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. பிடிச்சிருந்தா ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அந்த ஆயிலுமே நல்லெண்ணெயுமே அதில் வந்து ஒரு காரல் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, புகை வர அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த காரல் இருக்காது. பச்சையாக கூட நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. அப்படியே நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வேர்க்கடலை. அதனால் எல்லாருமே நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க ஆயில் கண்டென்ட்டே போதும். ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.